Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. இந்த வீடியோல பாரதியார் யுனிவர்சிட்டியினுடைய ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கூட ஒரு 2 days ஆச்சு. நான் தான் சேனல்ல கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்றேன். இருந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது எஸ்டிஇல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இந்த மே 2025க்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. யார் யாருக்குன்னா ஆல் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், எம்சிஏ, எம்பிஏ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அது என்ன அப்படிங்கறத லைவ் டெமோவா பார்க்க போறோம். அதுவும் எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணணுமாங்கிறதையும் இப்போ நாம பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து கூகுள் குரோம்ல போயிட்டு இங்க வெப்சைட் அட்ரஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும், b-u.ac.in. இதை கொடுத்தீங்கன்னா இது ஹோம் பேஜ், பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய ஹோம் பேஜ். இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுல செகண்ட் ஸ்க்ரோல்ல வந்து உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு பாருங்க. இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மே ஜூன் 2025 எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். டவுன்லோடு நோட்டிபிகேஷன் ஒன்று, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றுன்னு. இப்போ அது நீங்க டவுன்லோட் நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். டவுன்லோடு கூட வேணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனையும் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் அதை டவுன்லோட் பண்ண முடியாது. நோட்டிபிகேஷன் வேணா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இப்போ அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் அந்த சர்க்குலர் நோட்டிபிகேஷன் யூனிவர்சிட்டி கொடுத்தது பாருங்க. தி அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அட்மிட்டட் இன் தி அகடமிக் கேலண்டர் இயர் 2021 அண்ட் பிஃபோர் இன் ஆல் யூஜி, பிஜி, எம்சிஏ, எம்பிஏ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்போ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. அரியர் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் இதுல சொல்லியிருக்காங்க, ரெகுலர் எக்ஸாம்ஸ் இல்லை, ஓகேவா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒன்று லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து யூனிவர்சிட்டியில போய் ரீச் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் த ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் 24/4/2025, ஓகேவா? ஸோ இதான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் யூனிவர்சிட்டிக்கு போய் ரீச் ஆகணும். இது வந்து இதை லிங்க், இதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்புறதுக்கும் பேமெண்ட் பண்றதுக்கும் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுதான் ஆன்லைன் மூலமா தான் நீங்க வந்து அதை வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தி ஹார்ட் காப்பி ஆஃப் தி எக்ஸாம் அப்ளிகேஷன் அலாங் வித் டிமாண்ட் டிராஃப்ட் அட் சலான் வில் நாட் பி அக்செப்டட். த டீடைல்டு ஷெட்யூல் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் தி எபல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி அப்லோடட் இன் தி அதாவது அரியர் எக்ஸாமினுடைய ஷெட்யூல், எக்ஸாம் டைம் டேபிள் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்ல பின்னாடி போடுவோம். இப்போ இல்லை, இந்த இடத்துல பாருங்க டீடைலா சொல்லியிருக்காங்க. தி ஹார்ட் காப்பி ஆஃப் தி எக்ஸாம் அப்ளிகேஷன் அலாங் வித் டிமாண்ட் டிராஃப்ட் ஆர் சலான் வில் நாட் பி அக்செப்டட். எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுலயே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட்டும் இருக்கும். அதுவும் ஆன்லைன்லயே தான் நீங்க சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷனையும் அந்த ஃபீஸ் கட்டின சலான் ரிசிப்டையும் வந்து ஆன்லைன்ல டிஸ்பிளே ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி உங்க ரெஃபரன்ஸுக்கு நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிக் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ஒன்று வரும். இதுல வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பர், இங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்ததுன்னா ஏற்கனவே ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி அந்த அரியர் எக்ஸாம் நீங்க வந்து அரியர் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் அரியர் வரும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பரோ அல்லது ரிஜிஸ்டர் நம்பரோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை வந்து இதுல டைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிக்கலாம். பாருங்க, அரியர் எக்ஸாம் மட்டும்தான் இப்போ ரெகுலரா வந்து எப்போ ரெகுலர் எஸ்டி எக்ஸாம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கான இந்த நோட்டிபிகேஷன் இல்லை. இப்போ வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், இப்போ இது வரைக்கும் அப்படி இல்லை. இப்போதான் நான் புதுசா பண்ண போறேன், ரிஜிஸ்டர் பண்ண போறேன், அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அது கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி வந்து இங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டியில வந்து என்ன இமெயில் ஐடி நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. உங்க பாஸ்வேர்டு ஃபில்அப் பண்ணுங்க. பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா ரெக்கவர் பண்றதுக்காக ஒரு சீக்ரெட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேவையில்லை நமக்கு, ஓகேவா? அதுக்குண்டான ஆன்சர் ஏதாவது கொடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா புதுசா ரிஜிஸ்டர் ஆயிடுவீங்க, பிரச்சனை இருக்காது. ஏற்கனவே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போக வேண்டியதில்லை. உங்க ரிஜிஸ்டர் நம்பர் அல்லது என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா நீங்க இதுல டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். இப்போ எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்துங்க டிஸ்பிளே வருது. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து இதுதான். ஸோ அரியர் எக்ஸாமுக்கானது இந்த இடத்துல இருக்கு, 2025 மே. ஸோ இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. லாகின் பண்ணுங்க. யூசர் ஐடி யூசர் நேம் வந்து இமெயில் ஐடி தான். நான் அதை கொடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த இமெயில் ஐடி வேலிட் ஐடி கொடுங்க. உங்க பாஸ்வேர்டு என்னன்னு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டையும் கொடுத்துட்டு இங்க கிளிக் பண்ணிக்கோங்க.
அல்லது ஏற்கனவே நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு இப்ப காமிச்சேன் இல்லையா? அப்படி இருந்ததுன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணணும். அரியர் எக்ஸாம்ங்கனால மேக்ஸிமம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரமாட்டீங்க. ஸோ இதை பண்ணோன்னே இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். அதுல என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஃபில்அப் பண்ணீங்க. அரியர் எக்ஸாம் யாரெல்லாம் எந்தெந்த பேப்பர்லாம் எழுத போறீங்களோ அந்த மார்க் ஷீட் ஃபுல்லா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எந்த பேப்பர் எழுத போறீங்களோ அதை பார்த்து கரெக்டா ஃபில்அப் பண்ணுங்க. சப்ஜெக்ட் நேமு, சப்ஜெக்ட் கோடு, அப்புறம் எத்தனாவது அட்டெம்ப்ட் இது அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே தப்பு இல்லாம ஃபில்அப் பண்ணுங்க. அப்பதான் வந்து அப்ளிகேஷன் அப்புறம் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்க எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு தரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஓகே எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு போங்க. ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுல ஆன்லைன்ல வந்து எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு வச்சுட்டு எப்படி பண்றது, என்னென்ன பேங்க் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு எல்லாமே இருக்கும். அதை சூஸ் பண்ணி எவ்வளவு ஃபீஸ் அப்ளிகேஷன் நீங்க ஃபில்அப் பண்ண உடனே அப்ளிகேஷன் எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளவு டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது அதுலயே டிஸ்பிளே வந்துடும். ஸோ அதனால அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து பே பண்ணா போதும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஓகேவா, ஏதாவது ஒரு உங்க இதை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க ஹெல்ப் வாங்கிக்கோங்க. இல்ல கம்ப்யூட்டர் சென்டர் ஏதாவது இருந்தா கூட நீங்க அங்க போய் அவங்க ஹெல்ப்போட நீங்க பண்ணுங்க. ஆனா நீங்க என்ன டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ அதை தான் அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க. நீங்க தப்பா கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் தப்பாயிடும். உங்க நேம்ல இருந்து, உங்க ரிஜிஸ்டர் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர்ல இருந்து, யூசர் இமெயில் ஐடியில இருந்து, பாஸ்வேர்டு, எக்ஸாம் சப்ஜெக்ட் பேரு, சப்ஜெக்ட் கோடு, இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில்அப் பண்ணுங்க. அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிட்டாங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அவங்க அவசரப்படுத்துவாங்க சென்டர்ல. ஆனா அதை பத்தி இல்ல, நமக்கு நம்ம வேலை ஆகணும். அதனால நீங்க வந்து கரெக்டா ஒன்ஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா, புரியுது இல்லையா? சோ இந்த நோட்டிபிகேஷன் ஒன்லி ஃபார் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அரியர் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து இந்த நோட்டிபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுலயே சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது கொரிஸ், டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆனா அதை விட அபிஷியலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வெப்சைட் இருக்கு இல்லையா, அது உள்ள போனீங்கன்னாவே யாரை கான்டாக்ட் பண்ணணும்னால நம்பர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அந்த நம்பரை வச்சுட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. போன் ரிங் போகும் அல்லது போகாம இருக்கும். ரிங் போனாலும் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனா டயர்ட் ஆகாதீங்க, இன்னும் டைம் இருக்கு. அதனால வந்து நிதானமா நீங்க பண்ணுங்க. டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க வந்து கிளியரா பார்த்து மிஸ்டேக் இல்லாம பண்ணிடுங்க. ஓகேவா, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.